அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதத்தின் பஞ்சமி. இன்றோடு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர இரவு 12 மணிக்குள் இதை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஆற்றல் மிகுந்த வராகி அம்மனின் சூட்சமமான திருநாமத்தை எழுதும் முறை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த சிம்பிளான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. உடனே பலன் தரக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். அதனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடைக்காம இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் உங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் மற்றும் எளிய பரிகாரங்களை சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம ஜாதகத்தை பார்த்தா கொஞ்சம் டீடைல்டா பலன்களை சொல்லுவோம். சோ ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் மட்டும் தான் பார்க்க முடியறதுனால ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதியில இருந்து தான் அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்க முடியும்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதலாவதாக இன்றைய தினத்திற்கான பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 மணி 18 நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி துவங்கியது. நாளைய தினம் மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 5 மணி 28 நிமிடங்களுடன் பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே நிறைவாக பஞ்சமி திதி இருக்குங்க. பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கான பூஜைகள் செய்றவங்க இன்றைய தினம் மே 12 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க செய்யணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எழுத போறவங்க இன்றைய தினம் மே 12 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அதே போல குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் தீர்வதற்காக மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. தற்போது நிலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் தீரணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவை அனைத்தும் தீரணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை இன்றைய தினம் நீங்க எழுதுங்க. உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நீங்க கேட்கலாம். சின்ன சின்ன கோரிக்கைகளை எல்லாம் நீங்க வைக்க வேண்டாம். தற்போது நிலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை, தேவைப்படும்
தேவைப்படும் முக்கியமான விஷயத்திற்காக இந்த திருநாமத்தை நீங்க எழுதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக நீங்க எழுதிடுங்க. வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகி அம்மன் மிகவுமே முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்க கூடிய தெய்வம். இப்பவும் கூட நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கிற விஷயம், வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்ல வச்சுக்கலாமான்னு கேட்கிறீங்க. தாராளமாக நீங்க வைக்கலாம், தவறே கிடையாதுங்க. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சிலையாக வாங்க போறவங்க, விக்கிரகம் வாங்க போறவங்க மட்டும் அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக நீங்க வாங்குங்க. பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வாங்கி வீட்ல நம்ம வைப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். பெரிய அளவுல சிலைகள் இருந்தால் முறைப்படி பிராண பிரதிஷ்டை நம்ம செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக தினமும் 2 கால பூஜையாவது நம்ம செய்யணும். நைவேத்தியங்கள் தொடர்ந்து வைக்கணும். இவை அனைத்தும் கோவில்களுக்கு தாங்க பொருந்தும். சோ வீட்ல சிலைகள் வைக்க போற நம்ம அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக இருந்தால் நல்லது. இது வராகி அம்மனுடைய சிலைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு சுவாமி விக்கிரகமாக இருந்தாலும் இந்த முறையை நம்ம கடைபிடிக்கணும். சரிங்க, இந்த திருநாமத்தை எழுத போறவங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல எழுதுங்க. ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நம்ம எழுதலாம். பிளாக் கலர், கருப்பு நிறத்தை மட்டும் நம்ம பயன்படுத்த வேண்டாம். திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக வராகி அம்மனை மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவோ அவை அனைத்தும் உடனடியாக தீரணும், அதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு மனமுருகி வராகி அம்மன் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அவையும் நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை பண்ணிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 108 முறை 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். 786 வஜ்ரகோஷம், 786 வஜ்ரகோஷம், 786 வஜ்ரகோஷம். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த வராகி அம்மனுடைய திருநாமம் இது. வஜ்ரகோஷம் அப்படின்றது சிம்ம ரதத்தில் ஏறி வரக்கூடிய வாராகியை குறிக்கக்கூடியது. சிம்ம வாகனத்தில் வாராகி எழுந்தருளினாலே அந்த நொடியே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் அழிந்து போவதாக அர்த்தம். அதனால தாங்க இந்த வஜ்ரகோஷம் அப்படின்ற திருநாமத்திற்கு அதீதமான தனித்துவம் உண்டு. நம்ம சேனல்ல கூட நிறைய முறை பார்த்திருக்கோம். அதிலும் இன்றைய தினம் 786 அப்படி ஏஞ்சல் நம்பரை எழுதி அதற்கு பக்கத்துல வஜ்ரகோஷம்னு நம்ம எழுதும் போது அதனுடைய ஆற்றல் இன்னும் பல மடங்காக பெருகும். 108 முறை எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. அந்த பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இன்னொரு ஷீட் கூட நீங்க எக்ஸ்ட்ரா பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதுங்க. எண்ணிக்கை 108 இருக்கணும், அதுதாங்க முக்கியம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர்ஸை சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. அதை நீங்க மடித்து கூட வைக்கலாம். பேக்ல, ஷெல்ஃப்ல, பூஜை அறையிலன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கோரிக்கைகள் நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே சிம்பிள். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி மிகவுமே விசேஷம். சோ யாருமே இந்த எளிமையான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.